தந்தை செல்வா என்று அறியப்பட்ட எஸ்ஜேவி செல்வநாயகத்தின் 49ஆம் ஆண்டு நினைவேந்தல் இன்று ஏப்ரல் 26ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது. தந்தை செல்வா சதுக்கத்தில் தந்தை செல்வா நினைவு அறங்காவல் குழுவின் தலைவர் முன்னாள் ஆயர் சு ஜெபனீசன் தலைமையில் இந்நிகழ்வு நடைபெற்றது. முதல் நிகழ்வாக அவரின் திருவுருவச் சிலைக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டது. பின்னர் அவரின் சமாதியில் மலர்கள் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவர் சி.வி.கே. சிவஞானம், பதில் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன், தமிழர் விடுதல் கூட்டணியின் தலைவர் ஆனந்த சங்கரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். 1998ஆம் ஆண்டு பிறந்த தந்தை செல்வா இலங்கை தமிழரசுக் கட்சி, தமிழ் ஐக்கிய விடுதலை கூட்டணி ஆகிய கட்சிகளை நிறுவியவர் ஆவார். தமிழ் மக்களின் அரசியல் உரிமைகளுக்காக மிதவாத வழியில் போராடிய இவர் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் மூலம் அரசியலில் பிரவேசித்தார். காங்கிரஸ் கட்சியின் அப்போதைய தலைவர் ஜி. பொன்னம்பலம் அரசாங்கத்துடன் சேர்ந்து இயங்கியமே இந்திய பிரஜா உரிமை சட்டம் தொடர்பான பிரச்சினைகளை அடுத்து அந்த கட்சியிலிருந்து வெளியேறினார். இதனைத் தொடர்ந்து 1949ஆம் ஆண்டு இலங்கை தமிழரசுக் கட்சியை நிறுவினார். தமிழ் மக்களின் உரிமைகளை நிலைநிறுத்தும் நோக்கில் பிரதமர் SWRD பண்டாரநாயக்கா, டட்லி சேனநாயக்க ஆகியோருடன் ஒப்பந்தங்களை செய்தார். ஆனால் அந்த ஒப்பந்தங்கள் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. 1947ஆம் ஆண்டு முதல் 1977ஆம் ஆண்டு வரையான 8 தேர்தல்களில் போட்டியிட்ட இவர் 7 தேர்தல்களில் வெற்றி பெற்று பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவானார். பார்க்கின்சன் நோய் தாக்கத்தால் பாதிக்கப்பட்டிருந்த தந்தை செல்வா 1977 ஏப்ரல் 26ஆம் தேதி காலமானார்.